John chapter 15, verse from 1 to 16. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டீர்கள் அல்லவா? வழக்கமாய் நாம் வாசிக்கிற வசனங்கள் எடுத்து வைத்து வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கடந்த வாரம் படித்ததை நினைவுபடுத்துறவர்கள் உண்டா? வழக்கம் போல நான் கேள்விகளோடு ஆரம்பிக்கிறேன். விரைவாக சொல்லுகிறவர்கள் சொல்லுங்கள். ஒன்றன் பின் உண்டா? நிறைவனி சமாதானத்திற்கே சென்று விட்டீர்கள். 3 வாரங்களுக்கு முன்பாக படித்ததாயிற்றே, ஆனாலும் தொடர்பு இருக்கிறது. நன்றி. வேறு யாராக? நான் கடந்த வாரத்தின் முக்கிய குறிப்பை கேட்க விரும்புகிறேன். குறிப்புகள் உண்டு, உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சில வாரங்கள் நாம் படிக்கும் பொழுது முக்கியமான குறிப்புகள் உண்டு, அவைகளை நினைவுபடுத்த முடியுமா? தேவன் நம்மை எதற்காக ஏற்படுத்தினார்? நாம் கனிகளை கொடுக்கும்படிக்கும் அந்த கனிகள் நிலைத்திருக்கும்படிக்கும். எஸ், அதனால் நம்ம ஏற்படுத்தினார். வேறு ஒருவர் பேர் ஒருவராகமா? எஸ்மா, சொல்லுமா. கரெக்டான குறிப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. There's a relationship between bearing fruit and getting answers from God. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் வருகிறது? கனி கொடுத்தலுக்கும் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தலுக்கும் இணைப்பு இருக்கிறது. எங்கே வருகிறது அந்த வசனம்? படித்தோமே, இதிலே உங்களுக்கு வந்திருக்க வேண்டும் குறிப்புகள். இல்லை இல்லை, இந்த பதில் எங்கே வருகிறது? நாம் படித்த வசனங்களில் 16 சரியை சொன்னீர்கள். 16வது வசனம் சொல்லுகிறது, சரியை சொன்னீர்கள், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்கு? எவ்வளவு அழகாய் பேசுகிறார் பாருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்படி கவனிங்கள், பிதா நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கத்தக்கதாக. அப்படி என்றால் அவர் பதில் கொடுக்க தகாத விதத்திலும் நாம் ஜெபிக்க முடியும். அதுதான் இங்கே இந்த ஜெபத்திலே வருகிற ஆழங்கள். கவனிங்கள், பிதா நம்முடைய ஜெபங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பதில் கொடுக்கத்தக்கதாக
அப்படி என்றால் கொடுக்க தகாததாக நாம் ஜெபிக்கவும் முடியும். அதனால் தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தின் ஆழத்தை நமக்கு பேசும்போது ஏதோ ஒரு கிறிஸ்துவுடைய கடமையாக இயேசுவுக்குள்ளாக இதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்பதாகவே பேசவில்லை. என்னை கவனிங்கள், ஒரு கொடியாக நாம் இருப்பதை அவர் ஏன் சொன்னார் என்றால், கொடியின் சிறப்பை செடியோடு இணைந்திருப்பதே. அப்படி என்றால் நன்றை கவனிங்க, நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வருகிறது கடமை. ஆனால் தேவனுக்குள் இருப்பதினால் வருவது நம்முடைய இணைப்பை காட்டுகிறதா இருக்கிறது. என்னை கவனிங்க, இந்த இணைப்பினால் தான் நான் பிழைக்கிறேன் என்பதை யாரும் சொல்லித்தர வேண்டாம் ஒரு கொடிக்கு. ஏனென்றால் கொடியின் இயல்பு இணைப்பு. கொடியின் வாழ்வே அதனுடைய செடி. இதனால் நாம் யாரும் ஒருவரை பலவந்தப்படுத்தி சபைக்கு சென்றால் தான் நல்லா இருக்க முடியும் சொல்லித்தரவே வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவுக்குள் மறுபடியும் பிறந்த எந்த பிள்ளைக்கும் ஆண்டவர் ஆவியானவர் வழிநடத்தலை கொடுத்த விதமே சபைக்குள் இணைக்கப்பட்ட விதம். நீங்களும் நானும் யாரோ சொன்னதற்காக சபைக்கு, ஒருவேளை எந்த சபை என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள ஒருவரை தேவன் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த ஒருவருக்காக நாம் சபைக்கு தொடர்ந்து வரவில்லை. தேவன் நம்மை இணைத்ததை உணர வைத்தபடியினால் அந்த சாரம் இல்லாமல் தொடர்ந்து ஜீவிக்க முடியாது என்பது கொடியின் அழைப்பா இருக்கிறபடினால் வந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த வசனம் எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது மறுபடியும் ஒவ்வொரு வாரமும் வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்தவரை சபையாராக நீங்கள் தனிப்பட்ட முறையில் எத்தனை முறை வாசித்தாலும் தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். கவனிங்கள், அவர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி என்றால் பொய்யான திராட்சை செடிகளும் உலகத்தில் உண்டு. That's about the wrong doctrines, about the wrong teachings, false prophets. என கவனிங்கள், உலகத்தில் பொய்யானது உண்டு. உலகம் பொய்யானது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம்? ஆண்டவருக்குள் வரும் பொழுதே பொய் வெளிச்சத்திற்குள் வருகிறது. தேவ பிள்ளைகளே கவனிங்க, சத்தியத்தில் வளராம பொய்யை யாருமே இனங்கண்டு கொள்ள முடியாதுங்க. உலகத்தில் பிறந்து வளர்ந்த சிஸ்டம், அதாவது அந்த அமைப்பு நமக்கு பொய்யைத்தான் காட்டினது. சத்தியம் வருகிற வரைக்கும் பொய்யை நாம் இனம் கண்டுகொள்ளவே முடியவில்லை. அதனால்தான் ஆண்டவர் நமக்குள் வந்த பொழுதுதான் வெளிச்சமே வந்தது என்றால் என்ன அர்த்தம்? சத்தியமே வந்தது என்ற அர்த்தம். ஏனென்றால் சத்தியமே வெளிச்சமா இருக்கிறது. என்னை கவனிங்கள், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படி என்றால் கர்த்தர் பேசும் பொழுது கலந்து பேசுவோ, ஒரு 99.99% சதவீதம், அதாவது அந்த சதவீதம் மாத்திரம்தான் சத்தியம் இருக்குமோ என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேசினால் சத்தியம் மட்டும்தான் பேசுவார். கலந்து பேசுகிறவன் பிசாசு. அப்படின்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தை போல பேசுவான், ஆனால் முழுவதும் சத்தியம் இல்லை. நீங்க என்னைக்கும் 75% உண்மையா இருக்கிறாங்கன்றதுனால நல்லவங்கன்னு சொல்றத ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை. அவர் யாரையும் குற்றப்படுத்தாத தேவன், என்னையும் உங்களையும். ஆனால் அவர் பேசும் பொழுது பிரித்து பேசுவார், கலந்து பேச மாட்டார். நம்மை பொறுத்த வரைக்கும் 90% ஒருத்தவங்க நல்லவங்கன்னா 10% தப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கொள்ளுவோம். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அது முழுமையானது அல்ல. அதனால்தான் நான் மெய்யான திராட்சை செடி என்று சொன்னாரே தவிர வேறு எதையும் அவர் மெய் என்று சொல்லவில்லை. நானே, அதான் அந்த வார்த்தை அவரே பேசும் பொழுது. எனக்கு கவனிங்க, அப்ப இந்த இணைப்பில் வருகிற நம்மை தேவன் நடத்துகிற விதமே நிலைத்திருப்பில். இதை கூட ஒரு கொடி கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய அழைப்பு அப்படி. ஒரு கொடியின் அழைப்பு ஒரு நாளும் விலகி இருக்க விரும்பினாலும் சாரத்தை இழக்கும் பொழுது வெறுக்க ஆரம்பிக்கும். காரணம் அதனுடைய பசுமையை போகிற நிலைமை. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் உலகம் அழகா தெரிந்தாலும், இன்றைக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவுதான் வசீகரிக்கிற காரியங்கள் நம்மை சுற்றி வந்தாலும், ஒரு கொடிக்கு அழைப்பு செடிதான் என்றால் அந்த இணைப்பை விட்டு வாழ முடியாதுங்க. அதனால்தான் எங்க போனாலும் என்ன ஆனாலும் திரும்பவும் ஆண்டவரேன்னு கதறுகிறோம். ஏசப்பா, நீங்க என்னோட பேசணும், நான் உம்மோடு பேசுகிற நிலைமையில் இருக்கணும். இந்த இணைப்பு கட்டாக கூடாது. இத்தனை பேருக்கு இந்த ஜெபங்கள் எல்லாம் புரிகிறது. என்ன கவனிங்களேன், நம்ம இந்த பேச்சுக்குள் வரவில்லை என்றால் பிரச்சனை. ஆண்டவர் அதனால தான் எப்பொழுதுமே பேசுகிறார். என்ன கவனிங்க, நீங்கள் கொடிகள் நானே செடி என்று சொன்னவர் பேசாமல் இல்லையே. பேசுவதினாலே சுத்திகரிக்கிற வல்லமையை அவர் பேச்சிலே வைத்திருக்கிறார். 1 Corinthians 13:8 சொல்லுகிறது, 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 1 Corinthians 13:8 சொல்லுகிறது,
என்ன பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே பேச விரும்புகிறாருங்க. ஒரு காரியத்தை தெளிவாய் பேசாமல் அவர் பின்பற்ற சொல்லவே இல்லை யாரையும். ஆனால் நீங்க ஒருவேளை ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பேசுகிற நபராய் இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும். பேசுகிற நபர் என்ன அர்த்தம்? உள்ளதை உள்ளபடியே. சரியா பழகிற உறவுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒளிவு மறைவு இல்லாமல் பழகுகிற உறவு. நீங்க ஒருவேளை கிரே ஏரியாஸ் இருக்கு ஒரு லைஃபை பற்றி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை, அதுதான் கிரே ஏரியாஸ். கலந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரிகிறது? தெளிவா அவங்கள பற்றி தெரியலனா அந்த உறவு உருப்படாதுன்னு அர்த்தம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சொன்னாங்க, நாங்க நம்பணும், அந்த வார்த்தைலாம் முக்கியம் இல்லைங்க. சொன்னதை நம்பும்படியாக சொன்னாலும் நம்பும்படியாக ஜீவிக்கிறார்களா என்பதை அறிய சில திட சாட்சிகள், அஸ்திபாரங்கள் அவசியம். இயேசு சொல்லுகிறான்றா கவனிங்களேன், நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் என்றால் சுத்தமானவர்களுக்கு தெரியாது சுத்தமா இருக்கிறோமா இல்லை என்று. இதை கர்த்தர் சொல்லுவதினாலே நான் நம்புகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அதை செய்தவர் காட்டுகிறார், அதனாலே நான் நம்புகிறேன். செய்யாத ஒன்றை அவர் சொல்லவே இல்லை, செய்யாத ஒன்றை அவர் நம்ப சொல்லவும் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? என்னை பாருங்கள், இப்பொழுது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு காரியத்தை அப்படியே விரைவாக சொல்லிவிட்டு நான் கடைசி பாகத்திற்கு செல்ல விரும்புகிறேன். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். என்னை கவனிங்கள், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஒரு நிலைமையில கொஞ்சமாவது கனி கொடுக்கிற ஒரு காரியம் ஒரு கொடிக்கு வந்தால்தான் சுத்திகரிப்பையே கர்த்தர் ஆழமாக்குவார். எல்லாருக்கும் எல்லா ஸ்டேஜும் இல்லை. ஒருவேளை சில பேருக்கு ரொம்ப ஆழத்தில் அவர் சீர்படுத்த ஆரம்பிக்கிறார், சில காரியங்களை திருத்த ஆரம்பிக்கிறார்ன்றா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க ரொம்ப மோசமானவர்களாக இருப்பதினால் அல்ல, அவர்கள் கொஞ்சமாவது ரெஸ்பாண்ட் பண்ணுகிற மக்களாக இருக்கிறார்கள். என்ன கவனிங்க, சில பேருக்கு இந்த டீச்சிங்ல டெப்த் புரியாதனால்தான் விலகி போனார்கள். இது என்ன, தன்னுடைய மாம்சத்தை புசிக்க கொடுப்பான், தன்னுடைய ரத்தத்தையே பானம் பண்ண சொல்லுகிறான் என்று அவர்களுக்குள் அந்த உபதேசம் கடினமானதற்கு காரணம் இணைப்புல வந்த பிரச்சனை. இணைப்பு சுத்திகரிப்பை கொண்டு வரும் என்பதை புரிந்த சீஷர்கள் விலக விரும்பவில்லை. ஏனென்றால் இணைப்புல தான் ஜீவன். இன்னைக்கு கவனிங்க, சில ஜீவனுக்குரிய உபதேசம் மரணமாய் சில பேருக்கு தெரியும். யார் இதை கேட்பார்கள்? யார் இதை பின்பற்றுவார்கள்? எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, இயேசுவெல்லாம் பின்பற்றணும், ரொம்ப சுத்தமாலாம் இருக்கணும், ரொம்ப பரிசுத்தமா வாழணும், அதனால ரொம்பலாம் அங்க கிறிஸ்டியானிட்டிக்குள்ளெல்லாம் போகாதீங்க. மிரக்கிள்ஸ்னா பரவாயில்ல, அற்புதங்களை வாங்கிக்கோங்க, சுகம் வேணுமா போங்க, ஆனா கிறிஸ்டியனெல்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்டியனா மாறணும் அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவரை பின்பற்றுகிற ஆளா மாற வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப டூ மச். எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபாலோ பண்ணணும். பாருங்க, ராங் டீச்சிங்ஸ் இதெல்லாம். நான் சொல்வதை கவனிங்க. சத்தியத்தை ஆழமாய் தேவன் புரிய வைக்காம ஒருவரையும் ஆழத்திற்குள் அழைப்பதில்லை. நீங்க எங்க கால் வைக்கிறீங்கன்னே தெரியாம வைக்க வேண்டாங்க. எதுல கால் வைக்கிறோம் தெரியாம வைக்க கூடாது. ஆண்டவருக்கு அது தெரியும். ஆனா அந்த ஆழத்துக்குள் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கன்னு சொன்னாரு. எது ஆழம்னே தெரியாத ஆளுக்கு ஆழம் தெரியாது. கர்த்தர் சில விஷயத்தை பேசும் பொழுது மைண்டை யூஸ் பண்ணி தான் செய்ய சொல்றார். He is not brainwashing somebody here. God is not converting people. He is transforming the lives of people. There's a lot of difference. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிறதுனால் ஒன்று மாறுகிறது என்றால் மாற்றப்பட்டவர்களுக்கு தானே அது தெரியும் எவ்வளவு அழகான ஒரு மாற்றம் அது என்று. ஆமென். என்ன பாருங்க, ஒரு சுத்திகரிப்புக்குள்ள சில கொடிகள் அவர் கொண்டு போய் கொண்டிருப்பதற்கு காரணம் அங்க ஏற்கனவே கனி உண்டாயிருக்கிறது. கரெக்ஷனுக்கு ஈல் பண்ணாத ஒரு கிறிஸ்டியன் கிட்ட திரும்பி அவர் பேசுறதில்ல அந்த சப்ஜெக்டை குறிச்சு. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனாதான் we don't generalize the topics here. We don't preach or teach on subjects called issues. இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு என்னைக்கா பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? பேச மாட்டேன். இப்படிதான் தலை சீவனும் ஏதாவது பிரசங்கம் இருக்கா? ஒவ்வொருவருக்குள்ளேயும் டீச்சிங்கோட ஆழம் தன்னால வரும். நம்ம மட்டும் அதை கேட்டு செயல்படுத்துகிற ஆளா இருந்தா இது பர்சனல். நன்றாய் சொல்லுங்க, இதெல்லாம் பர்சனல். நான் சொன்னேன், கொடிகளோடு கொடிகள் ஒப்பிட்டு ஒன்றும் கனி கொடுக்க முடியாதுங்க. கொடியோட இணைப்பு செடியோட தான். கொடிகள் இன்னொரு கொடியோடலாம் இணைய முடியாது.
பக்கத்துல இருக்கலாம். ஏற்கனவே ஆண்டவர் அந்த காட்சி சொன்னார் நமக்கு. எல்லாரும் பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா தனிப்பட்ட இணைப்புன்னு வரும்போது கொடிக்கு கொடி உதவ முடியாது, ஆடுக்கு ஆடு உதவ முடியாது. அதே கான்செப்ட் தான். மேய்ப்பன் மாத்திரம்தான் வழி நடத்த முடியும். ஏமே செடி மாத்திரம்தான் சாரத்தை கொடுக்க முடியும். ஆனா கொடிகளுக்கு கொடிகள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். நானும் தான் அதே செடியோடு இருக்கேன், எனக்கு கனியில் அந்த செடி அந்த கொடியில கனி இருக்கே. ஆனா இணைப்பினால் மட்டும்தான் விஷயங்கள் வரும். என்னை பாருங்கள், இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது இது ஒரு சப்ஜெக்ட் நான் சொன்னேன். இப்ப நிலைத்திருப்பை பேச ஆரம்பித்தார். என்ன பாருங்க, சில நேரம் பைபிளை படிச்சுட்டு, நான் இன்னைக்கு பைபிள் படிச்சுன்னு சொல்றது வேற, ஆனா படிச்ச பைபிள் வார்த்தைகள் நமக்குள்ள தங்கணும்னா என்ன செய்யலாம்? தியானிக்கணும். சரியான வார்த்தைமா வேற. பிராக்டிஸ் த வேர்ட். நீங்க சொன்னீங்களாம்மா, கரெக்ட். வேற பிரியமா இருக்கணும், அப்பதான் படிக்கவே முடியும். அது வேற விஷயம். சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், வேற என்னங்க? புரியும்படி படிக்கணும். அப்படின்னா எப்படி படிக்கலாம்? சரியே சொன்னீங்க. பதில் உங்களுக்குள்ளேயே வந்து கொண்டு இருக்குது. நல்ல புரியும்படி படிக்கணும்னா எப்படிங்க படிக்கிறது? படிச்சவங்களுக்கே புரியாது, அது வேற விஷயம். இது பைபிள் நான் சொல்லலை, அதையும் நானே சொல்லலை. ஆண்டவரே இயேசுவில் உங்களுக்கு எனக்கு போதித்து கொண்டு இருக்கிறார். படித்தவர்களுக்கும் புரியாது, படிக்காதவர்களுக்கும் வராது. ஏனென்றால் படிக்க தெரியாது. இது ரெண்டுமே உண்டு. ஆனா யாருக்கு புரியும் என்று கர்த்தரே சொன்னார். அவர் புரிய வைக்க விரும்பினாதான் புரியும். அப்ப புரிய வைக்க அவர் விரும்புகிறார், நாம் கேட்க வேண்டும். அதற்கு நான் விருப்பமா இருக்க வேண்டும். அப்ப இது இரண்டு இணையும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இப்ப என்ன பாருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்ப பாயிண்ட் என்னன்னா, கொடிக்கே தெரியணும் தன் அழைப்பு இணைப்பில் தான் என்று. இதற்கு செடி ஒன்றுமே செய்ய முடியாது. வா வா ஒட்டிக்கொன்னு சொல்லும். ஒட்டி இருப்பது அதனுடைய பலன், ஒட்டி இருப்பது அதனுடைய உயிர். ஒட்டி இருந்தால்தான் வாழ்க்கை. இதை யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தா கற்றுக்கொண்டீர்கள் இல்லை, இயேசுவே என்று சொன்ன பொழுதே இந்த வெளிச்சம் உள்ளே வந்து விட்டது. இப்ப என்ன பாருங்க, இது ஒரே ஒரு விஷயம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் என்று ஏன் எப்பொழுதுமே நம்மை முதலாவது அழைக்கிறார் தெரியுமா? இட்ஸ் அபவுட் our personal choice. God doesn't compel people, he doesn't control people. என்ன கவனிங்க, யாரையும் பலவந்தப்படுத்துவது கட்டுப்படுத்துவது இரண்டு வார்த்தைகள் தேவனுக்குரியதே அல்ல. அப்படின்றால் என்ன அர்த்தம்? நன்றாய் கவனிங்க. நீங்க எந்த சபைக்கு சென்றாலும் என்று நான் பொதுவாக நம்முடைய சபையில் நான் பேசுவதற்கு காரணம், அநேகருக்கு அது போய் கொண்டிருக்கிற சத்தியம். எந்த சபைக்கு போனாலும் மேய்ப்பர்கள் உங்களை கட்டுப்படுத்த கூடாது. எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருக்கிறது இயேசு நாமத்தில்? If you belong to a true shepherd, that shepherd will never ever control you. நீங்க இங்க தான் வந்தா நல்லா இருப்பீங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. சாட்சிகள் உண்டு இந்த சபையில. போதகர் நானும் ஒரு நாளும் இந்த சபைக்கு தான் நீங்க வரணும்னு பர்சனலா யாரிடத்திலும் சொன்னதில்லை, சொல்ல போவதும் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரே கொண்டு வருகிறார் மக்களை, அந்தந்த சபையோடு இணைக்கிறார். காரணம், எல்லா சபையும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, ஊழியர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஒவ்வொரு சபைக்கும் தரிசனத்தை கொடுக்கிறவர் தேவன். ஆண்டவருடைய திட்டத்தை, ராஜ்யத்தை பெருக வைப்பதற்கு அவர் ஒவ்வொரு சபைக்கு ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார். ஆனா இணைக்கப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எந்த சபைக்கு போனா அந்த சபையில அந்த பிள்ளையை வளர்க்க முடியும் என்பதற்கு ஒரு அமைப்பு உண்டு. அந்த தரிசனத்தில் தேவன் அதை கொண்டு வந்து இணைக்கிறார். ஆனா புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இப்போது அவர் சொல்ற, என்னை நிலைத்திரு, உன்னை இஷ்டாது, நீ நிலைத்திருந்தா நானும் நிலைத்திருப்பேன். இப்ப என்ன பாருங்க, நிலைத்திருக்கிற விஷயத்தை குறித்து நான் கடந்த வாரம் பேசின பொழுது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? நிலைத்திருந்தால் என்ன லாபம்? அப்படி சொல்லலாமே, நிலைத்திருந்தால் என்ன லாபம்? ஒன் பை ஒன் ப்ளீஸ். இப்போ யாருமே பேச மாட்டீங்க. மிகுந்த கனி, அது ஒரு லாபம். எனக்கு லாபமா இல்லை ஆண்டவருக்கு லாபமான்னு தெரியல, அது அப்புறம் பேசுவோம். பிதா மகிமைப்படுவார், அவருக்கு லாபம். கனி கொடுப்பதினால் எனக்கு நஷ்டமோ? அப்படி போடு, அது ஒரு பெனிஃபிட். இதுதான் கொடிக்கு இருக்கிற பயங்கரமான பெனிஃபிட். என்ன கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லுகிற ஒரு முக்கிய குறிப்பு, கர்த்தர் ஒரு லாபத்தை கொடுக்காம போதிப்பதில்லை. லாபகரமானதை நான் உனக்கு போதித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரயோஜனமானதை. திஸ் இஸ் சம்திங் அபவுட் ப்ராஃபிட்டபிள் திங்ஸ், ரைட்? லாபகரமானது சரியை சொல்லணும்னா ஆங்கில மக்கள் சொல்லுங்கள், இஸ் அ ப்ராஃபிட். பிரயோஜனமானதுனால என்ன அர்த்தம்? பிரயோஜனமான, யூஸ்ஃபுல். பிரயோஜனமானதுன்னா நீங்க ஒரு நாள் அதை போய் அப்பிரயோஜனமானது என்று நினைக்கவே முடியாத விஷயங்கள் தான் பிரயோஜனமானது.
So when God teaches us something, it's going to be profitable. எனக்கு லாபம் இல்லாம அவர் எதையும் போதிக்கிறது இல்லையா? எனக்கு கவனிக்க, ஆண்டவரை பின்பற்றும் போது லாபத்தையே அறியாமல் பின்பற்ற வேண்டாம். If you're not going to be in any sort of profit, don't follow him. சில பேர் நினைச்சாங்க இவரை பின்பற்றி ப்ராஃபிட் இல்லை, அதனால விலகுனாங்களா? அநேகர், கொஞ்சம் பேர்ல அநேகர் பின்வாங்கி போனாங்க. ஏன்னா கடினமான உபதேசம்னா என்ன அர்த்தம்? This is ஏற்றுக்கொள்ள முடியாது. This is something impractical. I cannot ever follow this teaching because it is illogical. I cannot practice this in my life. அப்படின்னா என்ன அர்த்தம்? டீச்சிங்கை என்னால் பின்பற்ற முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பின்பற்ற முடியாத ஒன்றை பின்பற்று என்று சொல்லவே இல்லை. அப்படின்னா இந்த சப்ஜெக்டிலேயே நம்ம நிற்க முடியாது. Sanctification. Do you think we are qualified for this subject? Sanctified crowdல இருக்கிறோம் நம்புறீங்களா? ஆமென். அப்படி ஆக கடவுள். அதையாவது சொல்லுங்களேன். நம்புறீங்களோ இல்லையா? ஆக கடவுள் என்றாவது சொல்லலாம். ஆமென். நம்ப முடியல. Do we belong to this community of believers who are called as holy people? பரிசுத்த ஜாதியா நம்ம? அப்படியாவது ஆக கடவுள். அதுலயாவது தைரியம் சிலருக்கு பிறக்கிறது. ஆகல, ஆனால் ஆவேன். ஆமென். ஐயோ, அப்போது கொலோசியர் 3 அடியாகி விட்டது. நீங்கள் அந்த கொலோசியர் 3 அறிந்திருப்பீர்கள் என்றால் பல வரங்கள் வந்து தொடர்ந்து வந்தவர்களுக்கு அல்லவோ வெளிச்சம். இடையில் வந்தால் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கும், தொடர்ந்து வந்தால் மிகுதியாக வரும். நிலைத்திருந்தால் வெளிச்சமே இருக்கும். நிலைத்திருக்க முடியாமல் தான் தடுமாறுகிறோம். ஏன்னா கவனிங்க, இந்த நிலைத்திருத்தல் பிசாசுக்கு ஆகாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? நல்லா ஜெபிச்சேன், எப்படித்தான் வந்துச்சு பிரச்சனைனே தெரியல. ஜெபம் போய் 10 நாள் ஆச்சு, நமக்கே தெரியல. சந்தோஷமா இருந்தேன் சிஸ்டர். காலையில் ஜெபம் பண்ணிட்டு அந்த நாளை ஆரம்பிக்க என்னமா சந்தோஷமா இருந்தேன். அந்த ஆளை பார்த்தேன், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற ஆளாக கூட இருக்கும், நான் பொதுவாக சொல்லிடுறேன். எங்கே தான் பிரச்சனைன்னு தெரியல, நிலைத்திருக்க முடியல. சில நேரம் பிரச்சனை தெரிகிறது, சில நேரம் ஏன் வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, இருந்தது போய்விட்டது. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற எல்லாமே நிலைத்திருப்பின் விஷயங்கள். ஏன்னா ஏதோ ஒரு ஜாலிக்காக அவரை பின்பற்ற அவர் அழைக்கல, ஜாய்க்காக அழைத்தார். எத்தனை பேருக்கு வித்தியாசம் இருக்கு? I want to be happyன்றதுக்கும் I want to be joyful அப்படின்றதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. கரெக்டா? ஹாப்பியாக இருக்கிறவங்களெல்லாம் பாருங்க, சூழ்நிலைக்கு ஏற்றா போல இருப்பாங்க. ஏதாவது நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க, நாசமாச்சுன்னா இவங்க நொந்துக்குவாங்க. உண்மையா? இப்படி சொன்னாதான் சொருகுகிறது போல் இருக்கிறதோ, வேறு வழி இல்லை. என்னை கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது நிலைத்திருத்தல் என்பது இஸ் அபவுட் த கன்சிஸ்டன்ட் லைஃப் ஸ்டைல். அதுலேயும் லாபம் இருக்கு கொடிக்கு. ஐயோ, நீ கண்டிப்பாக என் கூட இருந்தால் தான் உருப்பிடுவேன்னு சொன்னால் கோபமாக இருக்கும். இதுதான் நான் 10 கமெண்ட்மெண்ட்ஸில் கேட்டுட்டேனே. செஞ்சால் நல்லா இருப்பேன், செய்யலைன்னா சாவேன். அப்படி சொல்லுமா? செஞ்சால் நல்லா இருப்பேன், செய்யலைன்னா சாவேன். அப்படி சொன்ன அந்த வார்த்தை மாதிரியே சொன்னான்னா எனக்கு தாங்காது. அதனால எவ்வளோ அழகாக பேசுகிறா பாருங்க ஆண்டவர். நீங்கள் என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதுதான் அர்த்தம். செஞ்சால் நல்லா இருப்பேன், செய்யலைன்னா அதே வார்த்தை தான். அதான் சுகர் கோட் போட்டு பிட்டனஸ் உள்ள மறைச்சு கொடுக்குற டேப்லெட் மாதிரி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அன்னைக்கு அது கட்டளை, இன்றைக்கு அது ஜீவன். என்னன்னா இன்னைக்கு அது லைஃபாகவே மாற்றி விட்டார் தேவன். கொடிக்கு பாருங்க, இப்போ இதெல்லாம் சொன்னால் ஒரு பயமான விஷயமே இல்லை. ஆமாம், நான் இருந்து தானே ஆகணும், இல்லைன்னா யாருக்கு நஷ்டம்? அப்படி பேசுங்க. என்னங்க சிஸ்டர் பிரதர் அப்படி பார்க்குறீங்க? ஆமாம், நான் அப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா யாருக்கு நஷ்டம்? அப்படி சொல்லுங்க. கொடிக்கு நல்லா கவனி, செடிக்கு நஷ்டமா கொடிக்கு நஷ்டமா? அப்போ எனக்கு லாபமானதை அவர் பேசுகிறார், எனக்கு லாபமானதைத்தான் சொல்லி தருகிறார். அப்போ நான் அதை பின்பற்றலாம், எனக்கு தான் நஷ்டம். இது யாருக்கும் இல்லை, எனக்கு தான். ஆண்டவர் சொல்லுங்க, என்னை நிலைத்திரு, நானும் உன்னை நிலைத்திருப்பேன். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் அதான் லாபத்தை பார்க்க விரும்புகிறேன். அப்போ அவர் சொல்லுகிறார், நீ என்னை நிலைத்திருந்தா தன்னால நல்லா இருப்பேன்னு சொல்றார். இது எப்படி இருக்கு? இப்போ யோவான் 15 தான் வேற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீ என்னல இருந்தா நல்லா இருப்பேன், நீயா செய்ய முடியாததை நான் உனக்கு செய்வேன். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? உன்னை நீ சந்தோஷமா வைத்துக்கொள்ள முடியாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன்றார். இதுதான் கலோக்கியல் லாங்குவேஜுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்போ இன்னொரு வார்த்தை, நான் உனக்கு வேணுமா, உலகம் உனக்கு வேணுமா? இப்ப லாபத்தை சொல்லுங்க. உலகமும் வேணும், நீங்களும் வேணும். 50-50.
எங்க டீல் இல்லை அப்படி. ஏன்னா அவர் அந்த டீல்ல இல்லை. அப்போ எனக்கு லாபம்னு ஒன்று சொன்னா அது லாபம் மட்டும்தான், நஷ்டமும் இல்லை. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். When he says something, it's all about the profitable things. There's no loss there. அப்போ ஏதோ ஒன்று நஷ்டமாகுன்ற வார்த்தை இயேசுக்குள் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்லும்போது அதனால தான் பிசாசுக்கு தாங்க முடியாத விஷயம் வார்த்தை. ஏன்னா வார்த்தை வந்தா ஜனங்கள் உருப்படுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நீங்கள் மிரக்கிள்ஸ், ஹீலிங்ஸ், டெலிவரன்ஸ் நடக்கிற அந்த சூழ்நிலையில தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் பிசாசு வார்த்தையை தவிர எது வேண்டுமானாலும் நடக்க சபையில் அனுமதிப்பா. அவனுக்கு அது பயமே கிடையாது. ஆனால் வார்த்தை வரும் பொழுதுதான் அவன் வெளியேற்றப்படுகிறான் என்பதை அறிகிறபடியினால் தான் வார்த்தையோடு நடக்கிற அடையாளங்களை அவன் விரும்புவதே இல்லை. நீங்கள் அதனால வார்த்தையை விட்டுட்டு அற்புதத்திற்கு மட்டும் ஓடுகிற கூட்டத்தில் இல்லை என்பதை நீங்கள் தேவனுக்கு காட்டுகிற கூட்டத்தில் இருக்கிறீர்கள். See, you don't come to God because of just miracles anymore. ஒரு காலத்தில் அந்த அற்புதத்தினால இயேசுவை விசுவாசித்தீர்கள். ஆனால் இன்று இயேசுவோடு நடப்பதற்கு அற்புதம் அவசியம் இல்லை, வார்த்தை போதும். ஏன்னா வார்த்தையே அற்புதமாக மாறி இருக்கிறது, வித்தியாசங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது ரேல்மில். நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லுகிறேன். நீங்கள் வார்த்தைக்கு என்றைக்கெல்லாம் கனம் கொடுக்குறீங்களோ, முதலிடம் கொடுக்குறீங்களோ, அன்று எல்லாம் கூட கிடைக்கும். You no need to even pray for certain things in life. It will be added unto you. எவ்வளோ உண்மை. நிறைய விஷயம் உலகத்தாக தேடி திரிகிறது ஒரு தேவ பிள்ளைக்கு கிடையாது, தேடி திரிகிறது கிடையாது. ஏனென்றால் அது பரமபிதாவுக்கு தெரியும் நமக்கு தேவை என்று. ஆதலால் அவர் கூட கொடுப்பார். எப்போ கூட கொடுப்பார்? நம்ம அவரை தேடும் பொழுது அதையும் சேர்த்து கொடுப்பார். இப்போ கவனிங்க, இஸ் சச் a simple life and it's a profound life. ஆண்டவர் பேசும்போது இட்ஸ் about abundant life. ஆமென். பரிபூர்ணமான வாழ்க்கை. என்ன பாருங்கள், நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்படின்னா நீ செய்ய முடியாததை நான் உனக்காய் செய்வேன். ஒரே ஒரு வார்த்தை, என்னோட இருப்போதும். என்னோடு இப்போ ஆண்டவரோடு இருப்பது தான் நிலைத்திருப்பது. என்ன பாருங்க, இயேசுவே 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 என்று சொல்வதனால் இயேசு கூட இருப்பதே இல்லை. பிசாசுக்கு நன்றாய் தெரியும். ஏதாவது பயம் வந்தால் இயேசுன்னு சொல்லலாம். பிசாசுக்கு இயேசுவோட நாமம் தெரியும். ஆனால் இயேசுவோடைய நாமத்தின் வல்லமை நம்ம வாழ்க்கையில் எப்போ அவனுக்கு தெரியும் தெரியுமா? வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது மட்டும்தான். நன்றாய் கவனிங்க. நிறைய கிறிஸ்துவர்கள் தங்களை வஞ்சித்து கொண்ட காரியம். இயேசுன்னு சொன்னால் போதும், ஜஸ்ட் த பிகினிங். நாம மட்டும்தான் அது. ஆனால் தான் இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யார் என்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். இயேசுவோட வார்த்தையோடு யார் வாழ்ந்தா, இயேசுவின் நாமத்தை மட்டும் யார் கூப்பிட்டார் என்று. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு நாமத்தை கூப்பிடுகிறதினால் வல்லமை இல்லை, இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறதினாலும் பரிசுத்தம் இல்லை. என்றைக்கு அவர் சொல்லுகிறது என் சாரமாய் மாறுகிறதோ அன்றுதான் நான் பரிசுத்தத்தில் நிற்கிறேன். ஏமே, அப்போ நல்லா கவனிங்களேன். இந்த வார்த்தையை படிக்கிறவங்க வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய சஸ்டனன்ஸ் என்ற நிலைமைக்கு போகும்பொழுது, அதாவது சாரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, திஸ் இஸ் மை சஸ்டனன்ஸ் இன் லைஃப். என்ன அர்த்தத்தில் இங்கே சொல்கிறீங்க? யூஆர் ஆல் ஒர்க்கிங், மோஸ்ட் ஆஃப் யூ. சொல்லுங்க, திஸ் இஸ் மை சஸ்டனன்ஸ் இன் லைஃப்னு எதை சொல்வீங்க? உலகபூர்வமாய் பேசுங்கள். பயமாக இருக்குல்ல, இங்கே பேசிட்ட மாட்டிக்கொள்ளுவோம். டக்குன்னு திருப்பிடுவாங்க. சிஸ்டர், வாட் யூ கால் as a sustenance in your life? Tell me. கரெக்டாக சொல்லுமா, தைரியமாய் வருகிறதுவா? சேலரி சொல்கிறது இல்லை. நீங்கள் சம்பாதிக்கலைன்னா குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லலை. என்ன அப்படி பார்க்குறீங்க? நாங்கள் மட்டும்தான் அப்படி பேசுகிறோமோ? நீங்கள் யாருமே நினைக்க கூட மாட்டீர்களோ? சம்பாதிக்கலைன்னா வாழ்க்கையிலன்னு சொல்லலை. வேற என்ன சொல்லுங்களேன்? சாப்பிடலன்னா சொல்லலை. ஒரு வேளை கூழ் கிடைக்கலன்றனால ஒரு ஆள் சொன்னா, இதோ நான் சாக போகிறேனே, அடா பாவி மகனே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கணும். அவங்க அம்மா சொல்லினா கேட்காத பையன். என்ன வார்த்தை இது? இதோ நான். Do you read that in Bible? இதோ நான் சாக போகிறேனே, ஒரு வேளை கூட கிடைக்கல, நீ செத்துருவியா? நிறைய பிள்ளைங்க அப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க பேரண்ட்ஸு. ஒழுங்காக கொடுத்துரு, இல்லைன்னா செத்துருவேன், போய் தொலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் வராது, வரக்கூடாது, அது வேற விஷயம். ஆனால் என்ன தைரியம்னா, இப்படி சொன்ன பெற்றோர்கள் பயந்து விடுகிறார்கள் என்ற தைரியம் பிள்ளைகளுக்கு வந்திருக்குது. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, சாப்பிடலன்னா எந்த பிள்ளையும் செத்து போகாது. அப்படி அவங்க அப்பா வளர்த்துருந்தா அவன் உருப்பிட்டுருப்பான்.
ஏன்னா அவங்க அப்பாவுக்கே கறி சோறுலாம் செத்து போயிடுவார். அப்படி அவர் ஊட்டி வளர்த்துருக்கிறார். மகனே, இன்று நீ வேட்டையாடி கொண்டு மான்கறியை கொடுக்காவிட்டால் நான் செத்து போய் விடுவேன். அப்படி ஒரு அப்பா மகன் கனெக்ஷன் இருக்க போய் தான் பிரச்சனை வீட்டில். இன்னைக்கு அப்பா இன்னைக்கு பிள்ளையோட கனெக்ஷனை பேசும்பொழுது நிலைத்திரு என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒருவேளை சோற்றுக்காக சொல்லவில்லை, ஏதோ ஒரு நேர சந்தோஷத்துக்காக சொல்லவில்லை. உன் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கணும்னா நிலைத்திரு. Can you see the profit beyond so many limitations in life? This is not controlled by any seasons. ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருப்பே அப்புறம் பார்த்துக்கலான்ற வார்த்தை இல்லை, நீ எப்பவுமே நல்லா இருப்ப. சங்கீதம் 1 கவனிக்கிறீங்களா? இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்போ? ஓ, நீங்க கட்டளைக்கே சென்று விட்டீர்கள். ஓ, கட்டளைக்கே சென்று விட்டீர்கள். நான் கேட்கிறது, பிரியமா இருக்கணும், அதுவும் கட்டளை. விடுங்கள். நடப்பட்ட மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம். ஐயோ, நான் தான் தவறாக படித்திருக்கிறேனோ. வாசிங்கள் சங்கீதம் 1. ஒரு இணைப்பை வாசித்து விடலாம். சங்கீதம் 1. அதுவும் கட்டளை. நாம் கட்டளைகளிலேயே பிறந்தவர்கள். அப்படி போடுமா? தன் காலத்தில் எங்க ஆங்கிலேயர்கள் எங்கே இங்கே ஆங்கிலத்தில் வாசிக்கிறவர்கள் உண்டா? Can somebody read that in English please? In season, my God, in season. Okay, வாசிச்சலாமா? 1 வாசிக்கலாமா? நமக்கு உதவியாக இருக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென், ஆமென். செய்வது எல்லாம். அப்ப இந்த வேலைக்கு போனாதான் வாய்க்கும் சொல்லி இருக்கிறாரா? எல்லாம் வாய்க்கும். இப்போ கையை வச்சாலே உருப்படும், அதுதான் அர்த்தம். அப்படின்னா இன்னொரு வார்த்தை, நீ கையை வச்சாலே விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். நம்ம பார்த்து அதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட முடியும். Your hands can be blessed by God if your mind is renewed by God's word. எவ்வளோ கனெக்ஷன் மைண்டுக்கும் ஹேண்டுக்கு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் நினைக்கிறீங்க மைண்டு என்னது, கை யாருது? அது எப்பவும் செய்கிற வேலை தானே, அது பாட்டுன்னு செய்யும். எத்தனை பேர் அது பாட்டுன்னு செய்ய விட்டுருக்குறோம்? எத்தனை பேருக்கு புரியுது? ரெகுலராக பண்ணுற விஷயம் தானே, அதுக்கு மைண்டை யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய நேரம் நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாகிறது அல்லது வெற்றிக்குரியதாய் மாறுவதற்கு காரணம் எது தெரியுமா? நம்முடைய மைண்ட். Your mind is connected to your hands. Your mind is connected to your feet. Your mind is connected to every part of your body. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? என்ன கவனிங்க, if your mind is not renewed by God's truth, your body can never be blessed. Sometimes we think சில வேலையெல்லாம் செய்யறதுக்கு சரீரம் தானே, மைண்ட் இஸ் மை பர்சனல் திங், நம்ம மைண்டை கூட அப்ளை பண்ணாம வேலை செய்ய முடியும். Remember this one thing, ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த வேலை செஞ்சாலும் வாய்க்க வேண்டும் என்றா மைண்ட் சரியா இருக்கணும். அப்பொழுது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரிய சித்தி கிடைக்கும். You will find success in all that your hands would do. உன் கரம் செய்வது எல்லாம் வெற்றியாய் முடியும். அதுக்கு காரணம் உன் மைண்டு வேதத்தில் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம நல்லா படித்து நம்ம 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 கல்வியில் தேறி நம்முடைய ட்ரைனிங்கில் சரியாக இருந்தால் தான் நமக்கு ஜாபில் சக்ஸஸ்னு. இங்கே இருக்கிற சக்ஸஸ் தியரி டிஃப்ரெண்ட். ஆண்டவர் என்னதான் சொல்லும்போது பாருங்கள், இணைஞ்சிரு கனி வரும். நீ அதுக்காக கஷ்டப்படவே வேண்டாம். மைண்டை நார்மலாக வச்சிருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முக்கியமான விஷயமே வார்த்தை. நார்மல்னா என்ன அர்த்தம்? இருக்க வேண்டிய வல்லமையிலே இருக்கணும். Our mind can be normally productive and efficient if our hearts are in the truth. சத்தியத்திற்கு ஏற்றாற் போல இருதயம் திரும்பும் பொழுது இருதயத்திலிருந்து வர்ற இன்புட் நம்முடைய சிந்தனையை பாதித்தே ஆகும். அப்படி மாறும் பொழுது நம்ம கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா பாருங்க, இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், God has kept a season
for our lives to be productive. ஒரு பலனை கொடுக்கிறதுக்கு ஒரு சீசன் உண்டு, நம்ம கனி கொடுக்கிறதுக்கு ஒரு சீசன் உண்டு. அப்படின்னா இலையுதிராது இருக்கிற மரமா இருந்தா தானே கனி வரும். என்னைக்காவது எனக்கு தெரியல பட்ட மரத்துல கனி வந்ததா என்று. லீவ்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் உடைய ஒரு சைன். அதனால தான் ஏசு அத்திமரத்தை சபிச்சுட்டாராம். என்ன இலை இருக்கு கனி இல்லை? எத்தனை பேருக்கு இது புரியுது? நல்ல பசுமையாக இருந்த ஒரு மரத்துக்கு கனி இருக்கணுமே. எனக்கு நல்ல கவனிங்க, when there is a right kind of a connection, there should be fruits in the tree. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த சரியான கனெக்ஷனை நம்ம பார்க்கும்போது, God wants you and I to be successful in all that we do in the future, even in the present. உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல தோல்வி இருந்தாலும் நீங்கள் உங்கள் படிப்பை ப்ளேம் பண்ணாதீங்க, பேக்ரவுண்டை நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. இணைய வேண்டிய விதத்தில் இணைந்து கொள்ளுங்க. எவ்ரி டே டெல்கா என் மைண்டை நீங்கள் ப்ரொடக்டிவாக காப்பாற்றுங்கப்பா. ஒரே ஒரு வழி சத்தியம். எனக்கு நான் சொல்ல போகிற இந்த வார்த்தை ஜான் சாப்டர் 15க்கு மறுபடியும் வாங்க. So as I told you before, enemy doesn't want anything to be retained in our lives, whatever is given to us by God. கர்த்தரால் வந்த எதையுமே நிலைத்திருக்க அவன் விரும்புவது இல்லை. அதனால தான் உலகத்தையும் உலகத்தின் மூலமாய் வருகிற சோதனைகளையும் நமக்குள் அனுப்புகிறான். எப்போ அதற்கு இடம் வருதோ அப்பொழுது ஆண்டவருடைய அன்பு விலகும் என்பதை பிசாசு அறிவான். உலகத்தில் அன்பா இருந்த ஆண்டவர் சொன்னார், உங்களிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாரா? என்ன கவனிங்க, ஒருவன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இதனால தான் வேர்டை எடுத்தா ஆண்டோடைய அன்பு போகும்னு பிசாசுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு புரிகிறது? நிறைய பேர் நினைக்கிறோம் ஏசு ஏசுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டா நான் ஆண்டோடைய அன்பில் இருக்கேன்னு. ஆனால் அது ஒரு லிங்கில் இருக்கிறது அடையாளம். நிலைத்திருப்பின் அடையாளம் எது? வேர்டு. If you're not able to retain the word, you must understand there's an attack. நிறைய நேரம் படிச்சுட்டு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறோம்ல, இப்படிப்பட்ட ஆளுங்களை ஈஸியாக பிசாசு உலகத்தோடு இணைக்கிறான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. படித்தது எனக்கு தங்கலை, என்னால் ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியல, பைபிள் படிக்கும் போதெல்லாம் தூக்கம் வருதுன்னு சொல்கிறவங்க ஈஸியாக உலகத்தோடு இழுக்கப்பட முடியும். எனக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. டெய்லி லைஃப்பில் இது பொருந்தும். சண்டே நல்லா இருக்கிறேன், பைபிள் ஸ்டடி டே நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் வர்றதுக்கு எவ்வளோ போராட்டம். எஸ்பெஷலி பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு போராட்டம். ஏன் தெரியுமா? வார்த்தை 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் அல்லது 1 மணி நேரம் சாலிடாக வசனம் மட்டுமே கேட்குற இடத்துக்கு வரும்பொழுது போராட்டம். பொதுவாக போய் பாருங்க, சபைக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் சத்தியத்தை கேட்க போகக்கூடாது. சத்தியத்தோட வெளிச்சம் வந்து விடவே கூடாது. வந்தா பிசாசுக்கு தெரியும் அவன் தோல்வி உறுகிறான் கம்ப்ளீட்டா. ஏன்னா வார்த்தை வந்தாலே வெற்றி வந்துவிடும் ஒரு தேவ பிள்ளைக்கு. இன்னைக்கு கவனிங்களேன், ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன், நீங்க தங்கி இருக்கிற இடத்துல தான் கனி வரும். கனி வருவது ஒரு கொடியுடைய இயல்பான காரியம். நீங்க இதற்காக சிரமப்படவே வேண்டாம். ஆனா விஷயம் எங்க? நிலைத்திருப்பல. ஒரு சின்ன சிம்டம் அல்லது முக்கிய குறிப்பை நான் லாஸ்ட் வீக் சொன்னேன். நிலைத்திருப்பதின் அடையாளம் என்ன? ஒரு தேவ பிள்ளை பைபிள் பார்க்க இதே சாப்டர் நான் அடையாளத்தை கேட்டேமா. That's a symptom of being in God's law. That's a symptom. Or what to say? யார் மாதிரி? Joy. There's a joy in being in God. சந்தோஷ். ஒரே ஒரு வேர்டு சொன்னார். என்ன சொன்னாரு? நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் சொன்னா எஸ் கைண்ட் ஆஃப் அ கமாண்ட் அகே. நீ நிலைத்திருந்தா நல்லா இருப்ப, சரிதான்ப்பா, ஆனா என்ன லாபம்? நான் எப்பவுமே சொன்னேன், பைபிளை படிச்ச ஒரு லாபத்தை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னப்பா லாபம் இதுல? பேதுரு இல்லைன்னா கேட்டிருக்க மாட்டேன் இந்த மாதிரி கேள்வி. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதான் என்ன லாபம்ப்பா எங்களுக்கு? அப்போ வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் எப்பவுமே ஒரு லாபத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 1 இப்ப லாபத்தை நம்ம பார்க்கல. இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானமா இருந்தா அது ஒரு கட்டளை தான். பிரியமா இருந்தாலே கட்டளை. எனக்கு பிடிக்கல, படின்றாங்க, ஜெபின்றாங்க. எத்தனை பேர் உணர்ந்து கொள்கிறீங்க? அதெல்லாம்
கையை தூக்க வேண்டாம். உண்மையா இல்லை? காலையில் எந்திரிக்கவே பிடிக்கல, எந்திரிச்சு ஜோம் பண்ண, அப்போ தான் நல்லா இருப்பேன்னா எனக்கு பிடிக்கல. பைபிள் படி, அப்போ தான் உனக்கு விளங்குன்றாங்க, பிடிக்கல. அப்போ ஆண்டவர் பிரியமாக இருக்கிறதுக்கே ஒரு லாபம் வச்சுருக்கணும்ல. என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? எனக்கு பிடிக்கணும்ல. இப்போ ஆண்டவர் பிடிக்கிறதுக்கே ஒரு வழியை வச்சுருக்கிறார். என்ன வச்சுருக்கிறாரு? சக்ஸஸை கொடுப்பேன், நீ செய்யறதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிடிக்காது. அனுபவிச்சவங்களுக்கு பிடிச்சிடும். வேற வழி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுதான் வழி. அப்போது அதுதான் எனக்கு இன்பம். வேற எந்த விதத்தில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. இப்போது ஒரு ஸ்ரீலங்காவில், ஒரு ஸ்ரீலங்கா தான், இதை கதை சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ நல்ல வேளை நீங்கள்லாம் உஷாராக இருக்கிறீங்க. என்னென்னா உங்களை நான் அப்படி உருவாக்கி வருகிறேன். ஆர்மியில் ஒரு நல்ல போஸ்டில் இருந்த மனுஷன், அவரை எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, பர்சனலாக தெரியாது. ஆனால் அவருடைய சிஎம்க்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு க்ளோஸ். இவர் ஒரு சாட்சி சொன்னார். முக்கியமான குறிப்புகள் செக்குலர் ஃபீல்டில் இருக்கிறவங்க கவனிங்க. இவருடைய ஆர்மியில் முக்கியமான பொசிஷன் இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருந்தவர். அப்படின்னா ஒரு போருக்கு செல்வதற்கு முன்பாக ஆயத்தங்களை பார்க்குற அந்த இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருந்தவர் லீடராக. இவர் இருந்ததினாலேயே இராணுவத்தில் சக்ஸஸ், அது மாத்திரமில்லை கண்ட்ரிக்கே சக்ஸஸ். ஸோ இந்த மனுஷன் ரொம்ப குரூஷியலான ஒரு பொசிஷனில் இருந்தவர். அப்போ இருந்த சிஎம் உங்களுக்கு தெரியும், ரத்னேன்னு முடியும். அவங்க கேட்டாராம், நாளைக்கு நான் போக போகிற அந்த வர்ஷிப்புக்கு எஸ்பெஷலி இந்த இராணுவத்தில் இருக்கிற மனுஷன் இருந்தே ஆகணும். ஏன்னா அவர் கீ பொசிஷனில் இருந்தவர், சிஎம்க்கு நெக்ஸ்ட் இருப்பார். இவர் போய் வர்ஷிப் பண்ணுற இடத்துல அவர் வந்து வணங்கியே ஆகணும். நேபுகாத் நேச்சார் டைமில் நடந்த மாதிரி. ஸோ பயங்கரமான போராட்டம் இவருக்கு. இவர் கிறிஸ்டியன். அப்போ இந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்டாராம், ஐயா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த மனுஷனுக்கு நோ சொன்னால் என் பொசிஷன் காலி. எனக்கு அந்த பொசிஷனில் இருப்பதினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, தொடர்ந்து மகிமைப்படணும். இப்போ நான் என்ன சொன்னால் அவர் அதை மறுப்பார் என்றும் தெரியல. ஸோ யாருக்குமே இந்த குழப்பம் இருக்குது. ஏன்னா முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு கேள்வி. நம்ப மாட்டீர்கள், நைட்டெல்லாம் ஜெர்மன் இருக்கிறாங்க. தேவன் சரியான ஞானத்தின் வார்த்தையை அவர் வாயில் வச்சார். ஏன்னா அதுதான் வாழ்க்கை. அதான் கொடிக்கு வேற பொழப்பே கிடையாது. கொடி இணைஞ்சிருந்தாதான் ஏன் பொழப்புன்னுவாங்கல்ல. இப்போ நம்ம சொன்னோம், சம்பாதிச்சாதான் ஏன் பொழப்பு. சாப்பிடலைன்னா நான் சத்துருவேன், அப்போ சாப்பாடு தான் ஏன் பொழப்பு. இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, நாங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறோம், எங்கள் பொழப்பே அதுதான். அப்போ ஏசுலாம் காரியம் நடக்காது சிஸ்டர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம்ல. இவர் அட்ஜஸ்ட் பண்ண விரும்பலை, அதனால தான் ஜெபம். ஸோ அவர்கிட்ட கூப்பிட்டு அன்னைக்கு சொன்னாராம், சிஎம் கேட்டாராம், என்ன விஷயம் இப்போ முக்கியமாக பேசும் சார், இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் கூப்பிட்ற எதற்குமே நான் வரேன், நான் ஆராதிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் அப்படி செஞ்சிட்டேன்னா எனக்குள்ளே இருக்கிற பவர் போயிடும், ஸ்கில்லு போயிடும். நான் அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் முன்பு பார்த்தது போல வேலை செய்ய முடியாது. ஓகேவா நாரா? எத்தனை பேருக்கு இப்போ புரியுது கீ பாயிண்ட்? உண்மை சத்தியம், அவர் பொய்யே சொல்லலைங்க. ஏன்னா நான் ஆராதிக்க வேண்டியவரை ஆராதிக்காம வேற எதையாகில சேர்த்து ஆராதித்து விட்டேன் என்றா என்னுடைய பொட்டென்ஷியலுக்கே ப்ராப்ளம். ஏன்னா லிங்க்குக்கே ப்ராப்ளம்னா அப்புறம் உங்களுக்கே தெரியும், ப்ராஃபிட்டுக்கே ப்ராப்ளம். இப்போ இது கண்ட்ரிக்கே ப்ராப்ளம். ஸோ சிஎம்முக்கே வந்த ப்ராப்ளம். அவர் பார்த்தார், இது முக்கியமா அது முக்கியமா, பரவாயில்ல நீ கும்பிடாமலே இருந்துரு போதுமா. இப்போ நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், இது என் வயிற்று பிழைப்பு, சபைக்கு போகிறது ஆவியின் பிழைப்பு. We separate the secular life from the spiritual life. We think it's logical. And I am telling you from God's truth, it is illogical. எது தெரியுமா யதார்த்தம் கிடையாது. ஆண்டவரை விட்டு எதை செய்ய நினைச்சாலும் அது யதார்த்தமே கிடையாது. ஆண்டவரோட செய்கிறது தான் யதார்த்தம். எனக்கு இது என்ன போய் இப்போ கர்த்தரோட இருந்தாதான்ப்பா எனக்கு லாபம்னு ஒரு கொடி கற்றுக்கொண்டதினால் பேசவில்லை, பிணைத்து கொண்டதினால் பேசுகிறது.
இப்ப என் பிழைப்பே அதனாலன்னா பாக்குறவங்க சொல்லுவாங்க, இவங்களை பிரிச்சுட்டா வம்பியா? உண்மையா? இவர்களை பிரித்து விட்டால் வம்பு. நம்முடைய கம்பெனிக்கு லாபம் இல்லை, என் வீட்டுக்கு லாபம் இல்லை. போத்திபார் புரிந்து கொண்டா? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை போத்திபார் கண்டான். பிரித்தான் என்றே பைபிளில் சொல்லலை. என்னைக்காவது நீ இனிமே உன் கர்த்தர்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்த மவனே, நீ வந்ததே அடிமையா, ஆளே இல்லாமல் போயிடுவ, அட்ரஸ் இல்லாமன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜ் போத்திபாருக்கு இருந்தது. ஆனால் பார்த்துட்டு இன்னும் வேலையை ஜாஸ்தியாக்கி பொறுப்பு கொடுத்தாராம். ஏன்னா அவர் வீட்டில் இருந்தது எல்லாம் நல்லா இருந்தது, தோட்டத்துக்கு போனால் தோட்டம் எல்லாம் நல்லா இருந்தது. எத்தனை பேருக்கு நல்லா இருந்ததுன்ற வார்த்தை புரியுது? இட்ஸ் a ப்ராஃபிட். லாபம் இல்லாமல் யாரும் ஜபிக்க வேண்டாம், அதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். இப்போ கர்த்தர் இருந்தான்னு பார்த்த போத்திபார் அவனை இன்சார்ஜாக தான் மாற்றினாராம் எல்லாவற்றுக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. கவனிங்க, அந்த லிங்கை போத்திபார் பார்க்கும்படி கர்த்தரை கிருபை செய்தார். ஆண்டவர் கூட இருந்தனால தான் காரிய சித்தியே யோசேப்புக்கு இருக்கு. அப்ப கர்த்தரும் யோசேப்புமா இருந்தாதான் போத்திபாருக்கே லாபம். இத ஒரு எத்தனை பேருங்க கேட்டீங்க? இப்ப திரும்பி சொல்லணுமாங்க? இப்ப நீங்க ஆண்டவரோட இருந்தாதான் உங்க கம்பெனிக்கே லாபம். ஆண்டவரை விட்டுட்டு நீங்க கம்பெனிக்கு லாபம் இல்லை, அதை கம்பெனி பார்க்கணும், பிசினஸ்ல இருக்கிறவங்க பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் இவங்க வியாபாரம் செய்யறனால தான் ஏன் இவங்க நல்லா செய்யறாங்கன்னு மற்றவங்க சொல்லணுங்க. எத்தனையோ பேருக்கு சாட்சி இல்லைங்க. ஆண்டவர் அறியாதவங்க செய்யறத கூட நம்புறாங்கங்க. ஆண்டவர் அறிஞ்சவங்க பண்ற பிசினஸ் கிட்ட போறது இல்லைங்க. ஏன்னா பொய் ஜாஸ்திங்க. புரியுதாங்க? இது வேதத்துல இல்லைங்க. ஆண்டவரை அறிஞ்சவங்கள நம்ப மாட்டேங்கிறார்கள். அறியாதவங்க கிட்ட கூட கொடுங்க, பயந்து செய்யறாங்க, உண்மையா செய்யறாங்க, நேர்மையா செய்யறாங்க. அவங்க ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு பொய் ஏமாற்றுகிறார்கள். எவ்வளோ வேதனையான சாட்சிகள். நம்ம ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லவில்லையே. எனக்கு கவனிக்க, இதெல்லாம் யதார்த்தம். அப்போ நீங்க பைபிளை வாசிக்கும் போது, நான் வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், லாபம் இருக்கான்னு பாரு. லாபம் இருந்தால் பின்பற்று, இல்லை என்றால் வேண்டாம். சிம்பிள். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால தான் மீனை கொடுத்து ஆளை பிடிச்சார் ஆண்டவர். நம்மளை போல ஆட்களுக்கு லாபம் இல்லைன்னா பின்பற்றுவதே கடினம். உண்மையா இல்லையா? ஏன் ஆண்டவரே அவர் அற்புதம் இல்லாமலே வா நான் தேவனுடைய குமார் என்ற அறிவு இருந்தால் பின்பற்று என்றா சொன்னா, உனக்கு மீன் வேணும் நிறைய தரேன், மூழ்கி போகிற அளவுக்கு தரேன், அதுவே வேண்டான்னு வந்துட்டான். எத்தனை பேருக்கு இந்த டிரான்சிஷன் புரியுது? இப்போ தேவனை அறிவதற்கு ஒரு வழியாக வேண்டுமானால் அற்புதம் பயன்படும். ஆனால் தேவனுக்குள் இருப்பதற்கு வார்த்தை ஒன்றே போதும். ஆமென். இப்போ பாருங்க, நான் இதை சொல்லிக்கொள்ள போகிறேன், முடித்து விட நான் நம்புகிறேன். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கிறேன்? எனக்கு ஒன்றே ஒன்று தெரிய வேண்டும். எத்தனை பேர் இதை வாசித்தீர்கள் முன்பு? எதை என்று கேட்கிறீர்கள்? வசனம் 14 இல்லை 13 வரும். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. உண்மையா இல்லையா? எத்தனை ஃப்ரெண்டு உங்களுக்காக உயிரை விட்டாங்க? என்னை பார்க்கல யாருமே, அது கிடக்குது சிஸ்டர், விடுங்க. உயிரை வாங்கினாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் உயிரை வாங்கினாங்க. நீங்களாம் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி என்று கர்த்தர் சொல்லுகிறான், நான் சொல்லவில்லை. சும்மா ஃப்ரெண்டெல்லாம் சொல்லாத, உயிரை விட்டு காட்டு. இப்போ சொல்லுங்க, பறந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டு காலி ஆகிடும். ஒரு நாள் சொல்லுங்க, நீ உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் எனக்காக உயிர் விட்டு காட்டு. லவர்ஸே கொடுக்கறதில்ல, அது வேற விஷயம். உயிர் எத்தனை பேருக்கு புரியுது? லவ்வை பற்றிலாம் பேசாதே, இங்கே ஆண்டர் பேசுகிற மாதிரி பேசணும். இதனால தான் இது ஒரிஜினல் லவ். எத்தனை பேருக்கு டூப்ளிகேட் புரியுது? இப்போ உண்மையான லவ்வாக இருந்தால் அதுதானே லவ். நீ எனக்காக உயிர் விட்ட லவ். யார் விட்டுருக்கா உயிர்? உயிரை எடுத்தாங்கங்க. உண்மை. ஓ மை காட், இது அப்படிப்பட்ட அர்த்தம். உயிரை கொடுக்கவில்லை, எடுத்தார்கள். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உயிர் விட்டு காட்டுவது. இதை விட பெரிய அன்பு இல்லை. அப்போது யார் எனக்காக உயிர் விட்டா? ஏசு. அப்போ இவரை போல ஒரு பெரிய ஃப்ரெண்டு எனக்கு யாருமே. அவ்வளோ அழகாக சொல்லி தருகிறாரு. இதை விட அனுபவிச்சவங்களுக்கு வேறு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஷிப். வி ஃபவுண்ட் அ ஃப்ரெண்ட் இன் ஜீசஸ். எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேச முடியாது, என்கிட்ட பேசுன்னு ஏன் சொல்கிறாரு? உனக்காக உயிர் விட்ட ஒரே ஃப்ரெண்டு நான். இதை விட ஒரு பெரிய அன்பு உனக்கு இருக்கா உலகத்துலன்றார். அப்போ இப்படிப்பட்ட அன்புக்கிட்ட வந்த பிறகு எனக்கு ஒரு ஆச்சரியம். இங்கே பாருங்க, ஐயோ, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கபடி எங்கே போனேன்? 11க்கு போய்விட்டேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவர்களை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது.
Love each other. This is my command. Ha. என்ன பாருங்க. சபையில் இதெல்லாம் தைரியமாக பேசலாம். எத்தனை பேருக்கு பேச முடியும்? பேச முடியுமா? நான் சொல்லுகிறேன், இயேசு நாமத்தில் இந்த வார்த்தையை திரும்ப சொல்ல, love each other. ஆமென் சொல்லிட்டீங்களே. ஐயோ, can we love each other like that? Love each other. ஆமென். தெருவில் போய் சொல்லி பாருங்க. Oh my God, I was waiting for this word, you see. அப்படியே வருவாங்க, வேற மாதிரி, அதான் வேற மாதிரி சீயோட வருவாங்க. இந்த see, that seeing itself is so different out in the world when you talk about that word love. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது difference? What a guts for this holy God to speak like this among his people. இப்போ தெரியுதா holy God என்ன பேசுறேன்? என்னங்க ஆண்டவர் இவர் பரிசுத்தர், love each other ன்னு சொல்லிட்டாரு, என் பிள்ளையெல்லாம் கெட்டு போயிடாது சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. லவ் each other ன்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த பைபிள்லாம் படிச்சா யாரா உருப்பட முடியுமா? அப்படி கேளுங்க கேள்வியே. என்னங்க கேட்டிருக்கீங்களா? How much of a guts for a holy God like this to speak something? Love each other and this is my command. அப்படின்னா இவர் சொல்லி செஞ்சாதாங்க அது உண்மையான லவ். உலகத்துல பேசினா அது லவ் இல்லைங்க. There's no meaning to love when you hear it for the first time out in the world. இங்க பேசினா அதுக்கு மீனிங் இருக்கு. ஏன்னா பேசுறவர் அப்படிப்பட்டவர். When God speaks something, there's so much of holiness and perfection. Love each other. அவர் தைரியமா சொல்லிட்டார், நீ முடிஞ்சா லவ் பண்ணி காட்டுன்றார். என்னங்க இப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க? கல்யாணம் ஆயிருக்கோ ஆகலையோ, சின்ன பிள்ளையோ வாலிப வயசோ, தம்பியோ தங்கச்சியோ, love each other. Can you do that in the church like that? God is telling, this is my command. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை இருக்குன்னு சொன்னாரே. அதில் ஏதாவது ஒரு விகற்பம், அதாவது அந்த தாட்டில் கூட விகற்பம்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாது, ஒரு தப்பு என்ற எண்ணம் கூட வரலையே இயேசு பேசும்போது. அவ்வளோ பரிசுத்தங்க அவர் பேசுனா. அது செய்யலைன்னா தான் தப்புன்னு எனக்கு தோணுது. If I don't love somebody in the love of Christ, then I am sinning. அது செய்யலைன்னா தான் பாவம்னே தோன்றுகிறது. எவ்வளோ பெரிய வித்தியாசம் தாட்ல இயேசு பேசுனா. இதுவே உலகத்தில் பேசினா எவ்வளோ கரப்ஷன் அந்த வேர்டில், எவ்வளோ அசுத்தம் அந்த வார்த்தையில், தப்பாய் போய் கொண்டிருக்கிறது உறவுகள், அர்த்தமே இழந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு பேசும்பொழுது அர்த்தம் உருவாக்கப்படுகிறது. இதனால தாங்க இவர் பேசுகிற எனக்கு ரொம்ப பிரமிப்பு. Now we are coming to a crucial point. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்படின்னா இயேசுவை போல ஒருத்தர் நேசத்தை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அவர் தான் உயிரையே கொடுத்து நேசித்தவர். இப்போ இவர் பேசினா அது டிஃப்ரெண்ட். நல்லா கவனிங்க, இது ஒரு டிஃப்ரெண்டான லாங்குவேஜ். இவர் பேசினா தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே மீனிங். அப்படியா? அப்போ மீனிங் என்ன சொல்ற பாருங்க. நான் உங்களுக்கு 14 எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. சரி, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானா அப்படின்னு சொன்னா அவங்க யாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன் லாஜிக்கலாக. நான் சொல்கிறத எல்லாம் ஒழுங்காக செஞ்சா அப்போ தான் நீ என் சர்வெண்ட்டுன்னு சொல்லுவேன் நான். என்னங்க பேச்சு இதெல்லாம்? உண்மையா இல்லையாங்க? நான் சொல்கிற எல்லாத்தையும் சொல்கிறபடி செய்ய. ஏன்னா நீ வேலைக்காரி, நான் சம்பளம் போட்டு நீ பிழைக்கிற, நான் சொல்கிறபடி ஒழுங்காரு, நான் சொல்கிறத எல்லாம் ஒழுங்காக செய். அந்த லாங்குவேஜில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களான என் சிநேகிதர். கமான், எந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த லாங்குவேஜை சொல்ல முடியும்? நான் சொன்ன எல்லாற்றையும் நீ செஞ்சா என் ஃப்ரெண்டுன்றார். மை காட், யூ ஆர் நாட் மை சர்வன்ட் பட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் when you do all that I have commanded you to do. Different language. நான் சொன்னேன் எத்தனையோ முறை படித்தேன். ஐயா நான் திரும்பவும் படித்தேன். உண்மையாக ஆண்டவர், இப்போ நீங்கள் படிச்சிங்கல்ல, திரும்பவும் படிச்சிங்களா? 3 தடவை சொல்லிட்டீங்க. 3 தடவை சொன்னால் முழுசாக சொன்ன மாதிரின்னு அர்த்தமா? அதுவே புரியல இன்னும் எனக்கு. 3 தடவை சொன்னால் முழுசா? அதுவும் இருக்குது. நம்ம தவறாக சொல்லிவிடக்கூடாது இந்த இடத்தில். கதையை முடிச்சிடுறாங்க, திருமணமே காலி. என்ன கவனிங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாராவது இப்படி பேச முடியுமா? நான் சொன்ன எல்லாவற்றையும் நீ செய்தா என்றா நீ எனக்கு ஃப்ரெண்டு. எந்த ஃப்ரெண்டும் இப்படி செய்ய முடியாதுங்க.
உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனாலே செய்ய மாட்டார். எப்போடா சும்மா அப்புறம் பார்த்துக்கலாம் விடு, அதுக்கும் சேர்ந்து நம்மள ஆமாண்டா விடு. 2 பேரும் செஞ்சு விட்டது வேற எதையோ, போனது இங்கே இங்கேயோ, அப்படி போயிட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில். இது ஃப்ரெண்டா? சொன்னது அவன் செய்யலை, ஆனால் ஃப்ரெண்டு. என்ன ஒரு ராங் கான்செப்ட். இப்போ உலகத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் இதையும் சேர்க்க என்னால் முடியவே இல்லை. Can you ever call that as a friend or friendship when somebody is not even willing to do what you want him or her to do? Right? ஐயோ, இது ஆப்போசிட் செக்ஸ்லேயே பேசலை, ஒரே இனத்தாரோடு பேசுகிற நீங்கள் உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கான்செப்ட்லாம் போயிடாதீங்க. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட், பியோர் அண்ட் ஹோலி. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறது எல்லாவற்றையும் நீ எனக்கு செஞ்சா என்னுடைய சிநேகிதன். எப்படிங்க பாசிபா? அப்போ இதுவரைக்கும் நான் படித்ததெல்லாம் ஏதோ மாஸ்டர் சர்வெண்ட்டுக்கிட்ட சொன்ன வார்த்தை இல்லை, ஒரு கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்ன வார்த்தை. ஹேமா, உண்மையான ஃப்ரெண்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குற வார்த்தை. நீ உண்மையாக என் ஃப்ரெண்டாக இருந்தால் செய்ய மாட்டேன்? உங்கள் உண்மையான ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஆழத்தில் இயேசுவாக இருந்தால் செய்ய மாட்டோம்? This whole theory becomes super. இது நடந்தாதான் அது சூப்பர், இது நடந்தாதான் அது ஸ்பிரிச்சுவல், இல்லைன்னா அது ஆப்ளிகேஷன், கடமை. ஐயோ கேட்டுட்டா ஐயா, செஞ்சு தொலைக்கணும், வந்து கேட்பான் நாளைக்கு அப்படின்னு சொல்கிற ஆள் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை. தயவுசெய்து அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருந்தால் டெலீட் பண்ணிடுங்க லிஸ்ட்டில். நடிக்காதீங்க. உண்மையா இல்லையா? ஐயோ வந்து தொலைச்சிட்டானே அப்படின்னு உள்ளே சொல்லிட்டு வாடா உன்னை தாண்டா நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. உண்மையா இல்லையா? இப்படி நடித்து பழகின உலகத்தில் வளர்ந்தவர்கள் நாம். அதனால் ஆண்டவர் பேசும்போது டெப்த்தே வேறு. நான் நடிக்கலை, உனக்காக என் உயிரையே கொடுத்தேன், இப்படி ஒரு லவ்வை நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் இந்த ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்ய மாட்டேன் இப்படி கேட்டார்னா முடியாது. அதனால தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது வேறு அர்த்தமாகிவிட்டேன். எத்தனை பேருக்கு இப்போ உங்கள் அர்த்தம் புரியுது? ஐயோ இது கொடியோடைய பிழைப்புனா, ஐயோ பிழைக்கிறதுக்காக சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் கஷ்டமான வார்த்தை இல்லையா? எனக்காக உயிர் கொடுத்தவர் என் ஃப்ரெண்டு, அவர் சொல்கிறதுக்காக செய்கிறேன். மை காட், என் ஃப்ரெண்டு சொன்னார் நான் செய்யணும் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை விட ஆழமான அவர் என் ட்ரூ ஃப்ரெண்டியா. அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது. இப்போ நான் இந்த டயலாகை மாற்றிட்டு இருக்கேன். அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா நான் செய்யலைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். எனக்கு அவர் ஃபீல் பண்ணால் தாங்காது. ஏன்னா எனக்காக உயிரை கொடுத்தாருப்பா. அவர் ஒன்று கஷ்டப்பட்டு எனக்கு தாங்கலையா. நான் எதையோ செஞ்சு அவர் ஒன்று கஷ்டப்படுறத விட நான் அவருக்கு பிரியமாக செஞ்சுட்டு அவரோட ஒன்றா ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும். ஹல்லேலூயா. தட் இஸ் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். நவ் யூ நோ த மீனிங். how much depth God can give in His word. நான் சொன்னேன், பல வருஷம் படித்தேன்யா, அப்படியே படிச்சுட்டு போனேன். நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல. ஆமாய்யா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சால் ஊழியக்காரன் தானேயா பேர் வைக்கிறேன் எனக்கு. ஆனால் எனக்கு ஊழியக்காரன் பேர் வைக்கலையா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுருக்கிறான். ஒன் ஆஃப் யூ க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கூட உன்னால் தட்டி கழிக்க முடியாதே. உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்டு நான் சொன்னேன், நீ எப்படி தட்டி கழிப்ப? உன்னை உண்மையான என்ன அர்த்தம்? உனக்கு உயிர் கொடுத்துருக்கேம்மா, உனக்கு உயிர் கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் சும்மா டயலாக். இதெல்லாம் ரத்தத்தில் தேய்ப்பாங்களே, லெட்டரில் சொட்டு தான் போயிருக்கு. ஃபுல்லாக எடுத்துருங்க லவ் இருந்தா. ட்ரைன் சி. நீ இதில் கிறுக்கிலாம் காட்ட வேணாம், முழுசாக எடுத்துரு. அப்போ நான் பார்க்குறேன் லவ் என்ன. டோன்ட் ப்ளே அரவுண்ட் வித் லைஸ் இன் த நேம் ஆஃப் லவ். புரியுதா? கர்த்தர் சொன்னால் 100% நம்புகிறேன். ஏன்னா அவர் காட்டிட்டாரியா, இனிமேல் காட்ட வேணாம், அவர் ஏற்கனவே காட்டிட்டாரியா. அதனால தான்ப்பா நான் இன்றைக்கி அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். கட்ஸு உலகத்தில் உங்களை கொண்டு உருவாகணும். ஏன் ஏசுன்னு சொல்கிறேன்? ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ப்பா. என்னத்தினாலேயா பெஸ்ட்டு? உயிரே கொடுத்துட்டார்ப்பா. நீ கொடுப்பே அவன் ஃப்ரெண்டுக்கு, கொடுத்து காட்டு. இதுதான் காஸ்பல். இதை சொல்கிறதுக்கு தைரியம் இந்த தலைமுறையில் இல்லைன்னா வேறு எதை சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம்? காதலை விட மேலான சப்ஜெக்ட் பைபிளில் இருக்குது. அதனால தான் அவர் நம்முடைய மணவாளன், சபை அவருக்கு மணவாட்டி. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம்பா. நீங்கள் எங்களோடு வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் உம்மால் வரவில்லை என்ற எங்களுக்கு புரியல சுவாமி.
அந்த டெப்த்து கூட எங்களுக்கு புரியலப்பா. எத்தனையோ முறை நாங்கள் கேஷுவலாக வாசித்த வார்த்தைகள், ஏதோ பைபிள் இருக்குன்னு வாசித்துட்டோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு விளங்க பண்ணும்பொழுது அந்த வார்த்தையின் ஆழங்கள்லாம் ஒரு மனுஷன் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத வார்த்தைகளப்பா. அப்பா, none can share in this intimacy and friendship in the way we both can share, Lord. Hallelujah. ஆண்டவரே, நீரும் எங்களையும் இணைத்து வருகிற இந்த ஷேரிங்குள்ள ஒரு மனுஷனை நாங்கள் இணைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஜீவனையே எங்களுக்காக நீங்க கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே, இந்த ஆழத்துக்கு இணையா, இந்த அன்புக்கு இணையா ஒரு நண்பன் இந்த உலகத்துல இல்லை என்பதுதான் உண்மை. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை நாங்க தவறாய் படித்தவர்கள், தவறாய் புரிந்து கொண்டவர்கள், தவறாகவே வளர்ந்தவர்கள். ஆனா இயேசுப்பா, எங்க வாழ்க்கையில சரியாக வந்தவர் நீ ஒருவர் தான், சரியை காட்டினவர் நீ ஒருவர் தான், சத்தியத்தை கொடுத்தவர் நீ ஒருவர் தான்ப்பா, வெளிச்சத்துக்குள் நடத்துகிறவர் நீ ஒருவர் தான். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்துக்காக நான் ஜெபிக்கும் பொழுது எனக்காக உம்முடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு நல்ல நண்பர் என்ற வார்த்தையை தாண்டி ஒரு உண்மையான நண்பர், எல்லா அன்பை விட மேலான அன்பு, ஒருவனுக்காக உயிர் கொடுக்கிற அன்பு என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட ஒரு சிநேகத்தை எங்களுக்கு காண்பித்தீரப்பா. தன் சிநேகிதருக்காக உயிர் கொடுக்கிற அன்பை விட ஒரு பெரிய அன்பு, மேலான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. அந்த அன்பை எங்களுக்கு கொடுத்தீங்களே சுவாமி. எங்க வாழ்க்கையில இந்த அளவிற்கு சிநேகத்தை யாருமே காட்ட முடியாது. ஏசப்பா, அந்த அன்புக்குள்ளாக ஓடி வந்து விடுகிறோம், எங்களை கொடுக்கிறோம் ஐயா. இந்த இரவிலும் எங்களை ஆவி, ஆத்தும, சரீரம், என்ன அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த உலக மாம்சம், பிசாசு எவ்வளவுதான் பெரிதாக சுற்றி வந்தாலும் இந்த சிநேகத்தை மாற்ற முடியாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அப்பா, உங்க அன்பை யாருமே பறிக்க முடியாது, யாருமே அந்த அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது சுவாமி. இயேசுவின் நாமத்தில் அதையே சொல்லி நான் பிரகடனப்படுத்தும் போது யூடியூப்லையும் இன்டர்நெட்லையும் என்னை பார்க்குற ஜனங்களுக்கு அந்த அன்பை புதிதான விதத்தில் அனுப்புங்க, அந்த அன்புக்குள்ளாக இழுத்துக்கொள்ளுங்க. உங்கள் கற்பனைகள் எல்லாம் பாரமே இல்லை. ஒரு சிநேகிதனுக்கு செய்கிறதை விட மேலான வார்த்தை, ஒரு உண்மையான நண்பனுக்காக நாங்கள் கீழ்ப்படுகிறோம், ஒரு உண்மையான நண்பனுக்காக நாங்கள் செய்கிறோம். இந்த அன்புக்காகவே நாங்கள் அடிமைகளை ஆண்டவரை அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை சுவாமி. இந்த அன்புக்கு எங்களை விட்டு கொடுக்கிற ஒரு விஷயம். வந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி ஆண்டவரே, கேட்ட ஜனங்களை ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. எல்லா நிலைமையிலும் மகிமை நீங்க மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பரிசுத்தாவே